Taste the Daily. தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சர்ச்சை பேச்சு வெளியிடப்பட்டுள்ளது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கருத்தினை பதிவு செய்வதற்காக நமது இணைப்பில் தற்போது விடுதலை ராஜேந்திரன் திவிகாவை சேர்ந்தவர் இணைந்துள்ளார். வணக்கம் சார். தந்தை பெரியார் குறித்து சீமான் ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மனநோயாளியினுடைய ஒரு உடலாக தான் பார்க்க வேண்டியது. பெரியார் சமூக நீதி 1928 முத்தையா முதலியார் சமூக நீதி உத்தரவு முதலாக பிறப்பிக்கப்பட்ட போது அதை ஆதரித்து எல்லாருக்கும் முத்தையான்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னவர் பெரியாரு. எல்லாம் ஆணைமுத்து பறந்திருக்கவே இல்லை. ஆணைமுத்து ஐயா பெரியாரோட இணைந்து பயணித்தவர். சமூக நீதியே ஆணைமுத்தா கொண்டு வந்தாரு என்று பெரியாரை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆணைமுத்து முன்னுக்கு நிறுத்துவது இதெல்லாம் வரலாறுலாம் அவருக்கு தெரியும். ஆனா பெரியாரை அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவர் பேசுறாரு. காங்கிரஸ் கட்சியில பெரியார் இருந்தாரு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்ப கதறு போராடினாரு, கல்லூர் நானுக்காக போராடினாரு. அதை எதிர்த்து தன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற மரங்கள்லாம் வெட்டினாரு. பெரிய இழப்பை சந்திச்சாரு. அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்ப அவர் எடுத்த போராட்டம். அதற்கு பிறகு மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறத பத்தி பெரியாருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருந்துச்சு. அதனால மாறுபட்ட கருத்தை எடுத்திருந்தாரு. காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறி வந்ததற்கு பிறகு அப்படி பாத்தீங்கன்னா சீமான் ஆரம்பத்துல பெரியாரை பத்தி பெரியார் தான் என்ன மனுஷனாக்கினாரு, பெரியார் தான் நாட்டை நட்டு பிடுங்கி என்ன மாணவ உலகனா கொடுத்தாரு, நான் பெரியாருடைய மாணவர்லாம் இந்த மாதிரி பேச்சு பேச்சார்ல, அந்த கருத்தெல்லாம் இப்ப சீமான்ட்ட எடுத்து சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் இப்ப சீமான் பதில் சொல்லுவாரா? எல்லாவற்றையும் விட பெண் உரிமைக்கு, பெண் விடுதலைக்கு குரல் கொடுத்த ஒரு தலைவர் பெரியார். பெண்களுக்கு மத ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக அவர்களுக்கு இருந்து அடக்குமுறைகளை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு பெரியார். இன்றைக்கு பெண் உரிமை பேசுற, பெண் சமத்துவம் பேசுற, பெண் விடுதலை பேசுகிற அத்தனை பெண்களும் தங்களுடைய அடையாளமாக வலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரை போய் இப்படி ஒரு கேவலமா ஒரு மனநோயாளி மாதிரி இப்படிலாம் உறவுகளை சொன்னார்னு ஒரு ஆள் பேசுறான்னா, இல்ல எங்க பேசினாரு பெரியாரு, எந்த இடத்துல பேசினாரு, எப்ப பேசினாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லணும்ல. விஜயலட்சுமி புகழ் சீமான் தன்னுடைய விஜயலட்சுமி சீமான் தரத்துல இருந்துகிட்டே பெரியாரை பார்க்க கூடாது. பெரியாருங்கிறது ஒரு சமூக மாற்றத்துக்கான, சமுதாய புரட்சிக்கான ஒரு தலைவரை போய் ரோட்ல ஓடி போயிட்டு இந்த ஜந்துக்கெல்லாம் இப்படி பேசுறதுங்கிறது அவங்களுடைய தரத்தை குறைக்கிறது தான். உண்மையிலேயே இந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு ரொம்ப வெட்கப்படுறேன். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இவரை யாருங்கிறது அடையாளம் காட்டுவதற்கு இந்த கருத்துக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. Taste the Daily.